இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வெள்ளிக்கிழமை தம் இருகரம் விரித்து நம்மை கூப்பிடுகின்றவராக, அழைக்கின்றவராக நம்முடைய திரு இருதய ஆண்டவர் இருக்கின்றார். நம்மை ஒவ்வொரு நாளும் தம்முடைய தூய இதயத்தினால் அன்பு செய்கின்றார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் அந்த இதயத்தை நாம் நம்முடைய பாவங்களினால் நாம் நோகடிக்கின்றோம். அவரை விட்டு நாம் செல்கின்றோம். அந்த இதயத்தை அன்பு செய்ய நாம் மறுக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே குறிப்பாக எந்த பாவம் நாம் அடிக்கடி செய்கின்றோம், அதனால் நாம் விலகி செல்கின்றோம் என்றால் கோபம் என்கின்ற பாவம்தான். பாவ சங்கீதத்துக்கு நாம் சென்றோம் என்றால் ஒவ்வொரு தடவையும் நாம் சொல்லக்கூடிய பாவம் இந்த கோபமாக இருக்கும். நான் என்னுடைய பிள்ளைகள் மீது கோபப்பட்டேன், என்னுடைய மாமியார் மீது கோபப்பட்டேன், மருமகள் மீது கோபப்பட்டேன், அல்லது என் கணவன் மீது, மனைவி மீது கோபப்பட்டேன் என்று தான் அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய பாவமாக இருக்கின்றது. எனவே தான் ஒருவன் ஒரு ஞானியிடம் சென்று இவ்வாறு சொன்னான், எனக்கு அப்பப்போ கோபம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டான். உனக்கு அப்பப்போ கோபம் வருதுன்னா உனக்கு அப்பப்போ பைத்தியம் பிடிக்குதுன்னு அர்த்தம். ஏனென்றால் அந்த பைத்தியக்கார நிலையிலே நாம் என்ன பேசுகின்றோம், என்ன செய்கின்றோம் என்பது நமக்கே தெரியாது. அதுதான் அந்த கோப சூழ்நிலை. அந்த ஒரு சில வினாடிகளிலே நாம் சொல்கின்ற அந்த வார்த்தையானது அந்த மனிதனை காயப்படுத்துகின்றது, அதிலிருந்து விடாமல் இருக்கின்றது. நாம் எத்தனை முறை 1000 முறை நாம் சாரி கேட்டாலும், மன்னிச்சுக்கங்க என்று கேட்டாலும், அந்த கோபம் அவனிடத்திலே, அந்த மன்னிக்க முடியாத சூழ்நிலை அவனிடத்திலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக நாம் கோபப்படுவதனால் மற்றவர்கள் அழிகின்றார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அவர்கள் அழிவதை விட நாம் தான் நம்மையே அழித்துக் கொள்கின்றோம். நாம் கோபப்படுவதனால் பொறுமையை இழக்கின்றோம், ப்ரெஷர் அதிகமாகின்றது, மன நிம்மதியை இழக்கின்றோம், நிம்மதியான தூக்கத்தை இழக்கின்றோம். நம்முடைய கோபத்தினால் நாம் இருக்கின்ற இடங்களிலே, குடும்பங்களிலே பிரச்சனைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்துகின்றோம். எதிர்மறையான எண்ணங்களை நாம் உருவாக்குகின்றோம். இவ்வாறாக கோபத்தினால் நாம் அடுத்தவர்களை நாம் வெற்றி பெறுகின்றோம் என்ற அர்த்தம் இல்லை. நாம் தான் நம்மையே தோல்வி அடைந்து கொள்கின்றோம், நம்மையே நாம் காயப்படுத்திக் கொள்கின்றோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நீங்கள் கோபப்பட்டாலும் உங்களுடைய கோபம் தனியும் முன், உங்கள் சூரியன் தனியும் முன் உங்கள் கோபம் மறையட்டும். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4:26 வாசிக்கின்றோம். கோபம் எல்லா மனிதனுக்கும் ஒரு பலவீனம் தான். ஆனால் அந்த கோபத்தை உள்ளே வச்சுக்காத. பழி வாங்குறது இதெல்லாம் என்னுடைய பொறுப்பு, நீ மறந்துரு, நீ அடுத்த நாள் பார்க்கின்ற போது மன்னிச்சிரு என்று தான் ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். எப்பொழுது கோபம் இருக்கின்றதோ மனிதனுடைய வாழ்க்கையிலே கவலைகள் அதிகமாகும், பயம் அதிகமாகும். எதை செய்தாலும் ஒரு தோல்வியிலே முடியும், ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். எப்பொழுது பயமும் கவலையும் அதிகமாகின்றதோ அப்பொழுது கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து போகும். கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையுடையவர்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள். அந்த தூய இதயத்தை நாம் நேசிக்கின்ற பொழுது, அன்பு செய்கின்ற பொழுது நம்முடைய கவலைகள் நீங்கும். அதனை அன்பு செய்கின்றோம் என்றால் ஆண்டவருடைய அந்த அன்பு கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். 10 கட்டளைகள், திருச்சபை கட்டளைகள், இந்த கட்டளைகள் எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவே தான் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறுகின்றார், ஆண்டவர் என் பக்கம் இருக்க யார் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நான் ஆண்டவரின் துணை கொண்டு எப்படையும் நசுக்குவேன் என்று சொல்கின்றார். ஆக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இன்று நமக்கு ஏராளமான பிரச்சனைகள், சுமைகள், பாரங்கள், மனக்கவலைகள், இன்னுமாக கடன் பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனால் அதையெல்லாம் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும்னா அந்த தூய இதயத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எனவே தான் ஆண்டவர் இருகரம் விரித்தவராய் அழைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் நிறைப்பாறுதல் தருவேன். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன் என்று. ஆண்டவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த சாந்தம், மனத்தாழ்ச்சி. இன்றைய குடும்பங்களிலே இந்த சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் இல்லாமல் பிரிவுகள், பிளவுகள், ஒரு ஈகோ மனப்பான்மை, நான் பெரியவன், நான் எதற்கு மன்னிக்க வேண்டும், நான் அதிகமாக சம்பாதிக்கின்றேன்,
என்று சொல்லி அந்த ஈகோ மனப்பான்மை தான் குடும்பத்தை பிளவுபடுத்துகின்றது. அதுதான் நாம் அந்த தூய இதயத்தை அன்பு செய்ய தடையாக இருக்கின்றது. ஆகவே இந்த இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் தூய இதயத்தை அன்பு செய்கின்றோம் என்றால் நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். எதற்காக நான் கோபப்படுகின்றேன், யாரை பார்த்தால் எனக்கு கோபம் வருகின்றது, அந்த கோபத்திலிருந்து விடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டும். என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். நான் என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நான் ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலை சொல்ல வேண்டும், திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்று நாம் எடுக்கின்ற பக்தி முயற்சிகள் தான் நமக்கு ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உருவாக்கி இப்படிப்பட்ட இந்த கோபத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். ஆகவே ஆண்டவரை அன்பு செய்வோம் என்றால் இத்தகைய இந்த பலவீனம் எல்லோருக்கும் உண்டு. அந்த பலவீனத்திலிருந்து தூய இறுதி ஆண்டவரே என்னை அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி தரும் என்று சொல்லி இந்த நாளில் ஜெபிப்போம். தூய இறுதி ஆண்டவரின் அருளும் ஆசீரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைப்பதாக. ஆமேன்.